வணக்கம். கூழா புளிக்கஞ்சியா? கூழும் புளிக்கஞ்சியும் கம்பைன் பண்ணி இன்றைக்கு கொண்டு செய்ய போகிறேன். இதைத்தான் எங்களோட வீட்டில் அம்மா புளிக்கஞ்சின்னு எங்களுக்கு சொல்கிறவா. புழுங்கல் அரிசி சோறு பிரிம்பா காய்ச்ச வேணும். ஒடியலுமா தண்ணிக்குள்ளே 2-3 தரம் ஊற வச்சு மேல் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிறேன். புளி டமரின் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு கட்டு முருங்கமிலை, வெங்காய், இறால், உள்ளி, வீட்டில் செய்த ரசம் பவுடர், தனி மிளகாய்த்தூள் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கிறேன். முதல் ரசம் பவுடரையும் உள்ளியையும் அரைச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அந்த ரசம் பொடி நல்ல வாசமாக இருக்குது. ஒரு பேனுக்குள்ளே ரசம் பவுடரும் உள்ளியும் அரைச்சதும் தனி மிளகாய் தண்ணியில் ஊற போட்டதையும் போட்டு அவிப்போம். ஒரு கொதி வந்த உடனே உப்பு, பைத்தங்காயம் போடுவோம். பைத்தங்காயம் அவிய விடுவோம். 3 to 5 minutes. நல்லா அவிஞ்சிட்டது, கீழே போய்த்தது. உப்பரால் போடுவோம். முருக்கமிலையும் போடுவோம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம். கொஞ்சம் தண்ணி விடுவோம். முருக்கமிலை போட்டால் பிறகு மூடியை வைக்கக்கூடாது, அந்த பச்சை கலர் மாறிடும். இப்படி இறால் கலர் மாறி வந்தோடனே அந்த புளி தண்ணியை விடுவோம். கலந்து ஒரு கொதி வேற அவிப்போம். இப்படி புளி ஒருக்கா கொதித்த உடனே ஒடியல்மா கரைசல் இதுக்குள்ள விடுவோம். இப்போ கை விடாமல் கிண்டி கொண்டு இருக்கணும். பாருங்க, அப்படியே திக்காகி கொண்டு வருது. ஒடியல்மா அவிஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ளே சோறு போடுவோம். புழுங்கல் அரிசி சோறு. எங்களை விட்டு புளிக்கஞ்சி ரெடி. கூழ் கலந்த புளிக்கஞ்சி. கொஞ்சம் பூந்தியும் மரவள்ளி பொரியலும் வச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டு கூழ் புளிக்கஞ்சி.